வணக்கம் நண்பர்களே. பாஜகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர், அவர் அடிக்கடி பொது இடங்களில் பேசுகிறவர் தான். அவர் பேர் நான் பகிர்ந்துக்க விரும்பலை. காரணம், இது அவருடைய பிரவேசியை பாதுகாக்கணுன்றதுக்காக அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். விஜயினுடைய ஜனநாயகன் படம் ஜனவரியில் வெளிவருது. அந்த படம் வெளிவந்த பிறகு நீங்கள் பல ஆச்சரியங்களையும் பல வியப்புகளையும் நீங்கள் சந்திப்பீர்கள். You will get the surprised. You may get. அந்த ஆங்கில வார்த்தையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். You may get surprised. என்ன அது? பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் வந்து சேரும். ஜனநாயகன் படம் என்ன கதை அம்சத்தை கொண்டது, என்ன திரைக்கதை அமைப்பை கொண்டது, அதில் அவர் ஏதாவது அரசியல் செய்தி சொல்லியிருக்கிறாரா, அல்லது அதன் மூலம் ஏதாவது ஒரு தேர்தல் உத்திகளை, தேர்தல் அரசியலில் ஒரு தாக்கங்களை ஏற்படுத்தும் அளவிற்கு அதில் ஏதாவது செய்தி இருக்கிறதா என்பதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் அந்த படம் வந்த பிறகு நீங்கள் பல வியப்புகளையும் ஆச்சரியங்களையும் சந்திப்பீர்கள் என்று ஒரு பாஜக இரண்டாம் கட்ட தலைவர் கூறுகிறார். அப்போ பாஜக என்ன எதிர்பார்த்து இதை சொன்னாங்கன்றத ஒரு பெரிய ஆச்சரியக்குறியாக தான் நாம் பார்க்குறோம். அப்போ அவங்க சொல்கிறது உங்களுக்கு ஆச்சரியங்களும் வியப்புகளும் வரக்கும், யூ மே கெட், கிடைக்கலாம் அப்படின்னா அந்த படத்தின் மூலமாக வேறு ஏதாவது செய்தி சொல்லியெல்லாம் இன்னும் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே ஒரு மக்கள்கிட்ட பெரிய மாற்றங்களை ஒரு சினிமா மூலம் ஒரு செய்தி சொல்லி ஒருத்தரை ஏற்படுத்த முடியுமான்னு தெரியலை. ஆனால் இன்னொரு பக்கம் பிஜேபி இந்த படத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் சிக்கல்களை உருவாக்கி இந்த படம் வந்தும் சரியாக ஓடாமல் அல்லது அந்த திரையரங்குகளுக்கு ஏதாவது கட்டுப்பாடுகள் விதிப்பது, ஜனநாயகன் படத்தை தயாரித்தவருக்கு ஏதாவது வேற என்ன ஓப்பனாக சொல்ல போகிற இந்த EDAV விடுறது, இது மாதிரி ஏதோ ஒன்று செய்து இந்த ஜனநாயகன் படத்தை இவர்கள் தடுக்க முயற்சிக்கிறார்களா? அதன் மூலம் விஜயினுடைய வேல்யூ, அந்த பொலிட்டிக்கல் வேல்யூ குறைக்கிறாங்களா? அப்படி பொலிட்டிக்கல் வேல்யூ குறைஞ்சதுன்னு சொன்னால் அவர் தாமாகவே நிர்பந்தங்களுக்கு உட்பட்டு பிஜேபி பக்கம் வந்துடுவார்னு இவங்க எதிர்பார்க்குறாங்களா தெரியலை. ஆனால் ஜனநாயகன் படத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஆச்சரியங்களை நாம் சந்திக்க காத்திருக்கிறோம் என்பது மட்டும் நமக்கு புரிகிறது. அப்படி என்ன ஆச்சரியங்கள் வரும்? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. அப்போ தான் என்னுடைய அப்டேட்ஸ் வந்து சேரும். நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கங்க. நன்றி.